பென்ஸ் மீடியா ACS அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 மே 3 முதல் உலகமெங்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஷால் பிரியா பவனி சங்கர் யோகி பாபு நடிப்பில் அரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது. IBC நேயர்களுக்கு வணக்கம். IPL போயிட்டு இருக்கிற இந்த சூடான நேரத்தில் T20 வேர்ல்ட் கப்கான ஸ்குவாட், இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஸ்குவாட் எப்படா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, யார் யாரை உள்ள வச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சஞ்சு சாம்சனுக்கு டீமுக்குள்ள இடம் கிடைக்குமா, நடராஜன் திரும்பி டீமுக்குள்ள வருவாரா, ரிஷப் பண்ட் எடுப்பாங்களா மாட்டாங்களா, ஹர்திக் பாண்டியாவை எடுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ள இருந்தது. இந்த எதிர்பார்ப்போட நம்ம காத்துட்டு இருக்கையில இன்னைக்கு மதியம் வந்து பார்த்தோம்னா, அதாவது இன்னைக்கு ஈவினிங் போல இந்த இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்குவாட்ல யாரெல்லாம் உள்ள இருக்கா அப்படிங்கறத நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் மிஸ் அவுட் ஆயிருக்காங்க, யாரெல்லாம் இந்த ஸ்குவாடுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருந்ததா பேசப்பட்டது அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்த்துடலாம். ஸோ T20 வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேல ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா டீம் அவங்களுடைய ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இங்கிலாந்து டீம் அவங்களுடைய ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த 4வது டீமா இந்தியன் கிரிக்கெட் டீம் அவங்களுடைய T20 வேர்ல்ட் கப்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்குவாட்ல கேப்டனா ரோஹித் சர்மா இருந்தாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு ஓப்பனிங்கான ஸ்லாட்ல SSV ஜெய்ஸ்வால், விராட் கோலி இவங்க 2 பேர் இருந்தாங்க. பேட்ஸ்மேன்ஸா சூரியகுமார் யாதவ் அந்த இடத்துல உள்ள வந்து இருந்தாரு. விக்கெட் கீப்பர்ஸா ரிஷப் பண்ட் அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேரை பிக் பண்ணியிருந்தாங்க. இவங்க இல்லாம ஆல்ரவுண்டர்ஸா ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் அண்ட் சிவம் துபே இவங்க 4 பேரை பிக் பண்ணியிருந்தாங்க. ஸ்பின் பவுலர் ஸ்குவாட்டால குல்தீப் யாதவ், யஷ்வந்தர் சகல் இவங்க 2 பேரை பிக் பண்ணியிருந்தாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு சீமர்ஸா ஹர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ் அண்ட் பும்ரா இவங்க 3 பேர் உள்ள வந்திருந்தாங்க. ஸோ இவங்க இல்லாம டிராவல் ரிசர்வா யார் போக போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிங்கு சிங், சுப்மன் கில், கலீல் அகமது அண்ட் அவேஷ் கான் இவங்க 4 பேர் போக போறாங்க. ஸோ இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தோம்னா சஞ்சு சாம்சனை ஒரு வழியா இந்த T20 ஸ்குவாட்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய சந்தோஷம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்குவாட் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணாலுமே சஞ்சு சாம்சன் அந்த டீமுக்குள்ள இல்லைன்னா ஏன்டா சஞ்சு சாம்சன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு BCCஐ கழுத்தை பிடிச்சி கேட்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே சஞ்சு சாம்சன் நீங்க ஸ்குவாட்ல எடுத்துட்டீங்க, ஓகே, அவர் நீங்க பிளேயிங் லெவலில் கண்டிப்பா விளையாட வச்சே ஆகணும், அவர் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, சஞ்சு சாம்சன் ஒரு வழியா உள்ள வந்துட்டாரு. இன்னொரு விஷயம் இந்த ஸ்குவாட்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னா ரிஷப் பண்டோட கம்பேக். அவர் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே விளையாடல. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவர் வந்து பார்த்தோன்னா ரிகவரியில் இருந்தாரு. ரிகவரிக்கு அப்புறமா இந்த IPL தான் வந்து விளையாடினாரு. IPL ஃபர்ஸ்ட் சில மேட்சஸ் சொதப்பினாலுமே அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. சமீபமா நடந்த மேட்சஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் இந்த T20 வேர்ல்ட் கப்கான ஸ்குவாடுக்குள்ள இடம் கிடைச்சிருக்கு. சரிங்க, இந்த ஸ்குவாடை பத்தி பார்க்கறப்ப வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியாவோட இன்க்ளூஷன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சர்ச்சைக்குள்ளா இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஹர்திக் பாண்டியா கடைசியா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடினது எப்போன்னு சொல்லி பார்த்தோம்னா கடந்த வேர்ல்ட் கப், அதாவது ODI வேர்ல்ட் கப்ல தான் விளையாடினாரு. பங்களாதேஷ் கூட நடந்த மேட்ச்ல ஒரு இன்ஜுரி ஆச்சு. அந்த இன்ஜுரிக்கு அப்புறமா அந்த வேர்ல்ட் கப்பும் அவர் விளையாடல. வேற எந்த ஒரு மேட்சுமே அவர் விளையாடல. தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ரிகவரி ப்ராசஸ்ல இருந்தாரு. IPL-க்காக ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணாரு. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு கேப்டனா வந்து விளையாடினாரு. ஹர்திக் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோன்னா மெச்சிக்கிற அளவில் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப ரொம்ப போரா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்தோன்னா இந்த சீசன்ல 9 மேட்ச் வந்து பார்த்தோன்னா விளையாடி இருக்காரு. இந்த 9 மேட்ச்ல 197 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 151 தான் இருக்கு. அவருடைய ஆவரேஜ் 24 தான் இருக்கு. 46 தான் அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர். ஸோ ஹர்திக் பாண்டியா பேட்டிங்ல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பவுலிங் போடுவாரு, அதில் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா இந்த IPL 9 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல 7 மேட்ச் பவுலிங் போட்டிருக்காரு. 114 பால் போட்டிருக்காரு. அதுல 227 ரன்கள் விட்டு கொடுத்திருக்காரு. அவருடைய எக்கனாமி 11க்கும் மேல. சரி, ஹர்திக் பாண்டியா என்னைக்கு எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு, அவர் விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அவர் இந்த சீசன்ல எடுத்த விக்கெட் வந்து பார்த்தோம்னா 4 விக்கெட் தான். அவர் பேட்டிங்ல ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பவுலிங்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து ஹர்திக் பாண்டியாவா இல்ல, அவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அவர் ஏன் டீமுக்குள்ள எடுக்கணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறதுக்கு இது மட்டும் காரணமா? அவர் ஒரு நல்ல பிளேயர் தானே, நல்ல ஸ்கில் இருக்கக்கூடிய பிளேயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஹர்திக் பாண்டியாவோட ஸ்கில் மேலேயும் அவருடைய கெப்பாசிட்டி மேலேயும் யாரும் கொஸ்டின்ஸ் வைக்கல. அவரு இப்ப எப்படி இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மாதிரி தான். அவர் வந்து பார்த்தோன்னா சைக்காலஜிக்கலாலே கொஞ்சம் அவர் வந்து டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு அந்த மனநிலை சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் ஃபேன்ஸ்க்கு பூ பண்றதுக்கு ரியாக்ட் பண்றதா இருக்கட்டும், அவர் அந்த பிரஸ் மீட்ல பேசக்கூடியதா இருக்கட்டும், அவர் அந்த மேட்சஸ்க்கு நடுவில் நடந்துக்கிற விதமா இருக்கட்டும், பலதும் அவர் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஸ்குவாட்குள்ள எடுத்தது சர்ச்சைக்குள்ளாயிட்டு இருக்கு. இது இல்லாம நடராஜன் இந்த ஸ்குவாட்குள்ள வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நடராஜன் 2021 இந்தியாவுக்காக டெபியூட் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபார்மேட்ல இருந்து டிராப் ஆனாரு. அதுல டிராப் ஆனாலும் T20ல ஒரு லாங் லாஸ்டிங் அவருக்கு இருந்ததுல அதிகபட்சமா T20ல அவர் நிறைய மேட்சஸ் விளையாடினாரு. இருப்பினும் அவருடைய ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா அப் அண்ட் டவுன்ல இருந்தது. இன்ஜுரியும் அவருக்கு ஒரு சில டைம்ல ஆச்சு. அதனால அவர் வந்து பார்த்தோன்னா டீம்ல டிராப் பண்ணாரு. அவர் இந்த IPL வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. 7 மேட்ச் விளையாடி இருக்காரு. அந்த 7 மேட்ச்ல வந்து பார்த்தோன்னா 13 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவருடைய எக்கனாமி வந்து பார்த்தோன்னா 9 இருந்துகிட்டு இருக்கு. அவருடைய ஆவரேஜ் 19.38 இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. ஏர்கஸ் நல்லா போட்டாரு. நடராஜன் இந்த T20 வேர்ல்ட் கப்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முன்னாள் பிளேயர்களும் கருத்து தெரிவிச்சாங்க.
பட் நடராஜனுக்கு இந்த T20 வேர்ல்ட் கப்பில் இடம் இல்லை, ஸ்குவாடில் இடம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. இன்னொரு பிளேயர் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த T20 வேர்ல்ட் கப்பில் விளையாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருந்ததுன்னா, இந்தியன் டீமோட பவுலிங் பும்ரா ஒரு நல்ல ஃபார்மில் இருந்துகிட்டு இருக்காரு. சிராஜ் கொஞ்சம் ஃபார்ம் அப் அண்ட் டவுனில் போய்கிட்டு இருக்காரு. அவர் வந்து சிராஜ் அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அவருடைய பெஸ்ட் ஒரு ஃபார்மில் அவர் இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூட இருக்கு. ஷமி அவருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு, அவர் வந்து பார்த்தோன்னா ரிகவரியில் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த 3வது சீமர் ஸ்பாட்டை இவர் ஃபில் பண்ணாரா நல்லா இருக்கும். இவரோட நியூ பாலும் போட முடியும், மிடில் ஓவர் போட முடியும், டெப்லியும் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தா சந்தீப் சர்மா இந்த சீசன் 4 மேட்ச் விளையாடி இருக்காரு. அந்த 4 மேட்சுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவருடைய பெஸ்ட் ஸ்பெல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 விக்கெட் 18 ரன்கள் கொடுத்து எடுத்திருந்தாரு மும்பைக்கு அகைன்ஸ்டா இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த மேட்ச் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ சந்தீப் சர்மாவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சந்தீப் சர்மாவையும் இவங்க எடுக்கல. ஸோ இது இல்லாமல் DK, KL ராகுல் இவங்க எல்லாமே இந்த ஸ்குவாட்ல எடுக்கலாம், ஏன் தோனியை கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சிவம் துபேவோட இன்க்ளூஷனை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிவம் துபே போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி நல்லா விளையாடி இருக்காரு. அதே மாதிரி ஏசியன் கேம்ஸ்ல வந்து பார்த்தோம்னாலும் ஏசியன் சாம்பியன்ஷிப்ல இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக போயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. அவர் எடுத்ததை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற அதே வழியில ருத்துராஜ இவங்க ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கும்பல்களை சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்வி ஜெய்ஸ்வாலையும் எடுத்திருக்கீங்க, சுப்மன் கில் டிராவலர்ஸவே எடுத்திருக்கீங்க, ஏன் ருத்துராஜ் கைக்வாட் எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் CSK ஃபேன்ஸ்க்கு மத்தியில் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவர் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு, பட் ஸ்டில் அந்த இடத்துல அவருக்கு முன்னாடி இவங்க 2 பேர் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்குவாடுக்கு இடம் பிடிக்கிறதுக்கான அந்த ஒரு ரேஸை முந்திட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இல்லாம ரிங்கு சிங் அவரை ஏன் வந்து நீங்க பின்னாடி தள்ளி இருக்கீங்க, அதாவது டிராவல் ரிசர்வா ஏன் போட்டிருக்கீங்க, மெயின் ஸ்குவாட்ல அவர் இருந்திருக்குமே, அவர் தானே டீமுக்கான ஃபினிஷர், இப்போ யாரை வச்சு நீங்க மேட்சை ஃபினிஷ் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த மேனேஜ்மெண்ட் மேல வந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு நம்பர் 5க்கு அப்புறமா யார் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க போறாங்க? சிவம் துபே விளையாடிடுவாரு, அவருக்கு அப்புறமா ஜடேஜா இருக்காரு, ஜடேஜாவால தனி ஒரு ஆளா மேட்ச் வின் பண்ணி கொடுக்க முடியுமா, மேட்சை முடிச்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஹர்திக் பாண்டியா அவர் என்ன பண்ண போறாரு? இந்த இடத்துல திரும்பி ஹர்திக் பாண்டியா நோக்கி தான் அந்த கேள்விகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ரிங்கு சிங் அவர் வந்து பார்த்தோம்னா கடைசியா இந்தியாவுக்கு இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடினப்ப 22 ரனுக்கு 4 விக்கெட் இந்தியா இழந்திருந்தப்ப 39 69 ரன் அடிச்சிருப்பாரு. அந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா இந்தியா ஒரு நல்ல பொசிஷன் போறதுக்கு அவருடைய நாக் தான் காரணமா இருக்கும். ஸோ இப்பேற்பட்ட பிளேயரை நல்ல இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை நீங்க டிராப் பண்ணிட்டு எப்படி நீங்க டோர்னமெண்ட்டை வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஒரு பக்கம் ரிங்கு சிங்காக இந்த கேள்வி வந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பவுலர்ஸை நீ சரியா பிக் பண்ணல. ஹர்ஷ்தீப் சிங் உள்ள இருக்காரு, அவர் எந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, முகமது சிராஜோட ஏன் போகணும், ஹர்திக் பாண்டியாவை ஏன் செலக்ட் பண்ணணும், ஹர்திக் பாண்டியாவை நீங்க செலக்ட் பண்ணது மட்டும் பரவாயில்ல, அவர் ஏன் நீங்க வைஸ் கேப்டனா போகணும், இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இந்தியன் கிரிக்கெட் டீம் மேல BCCI மேல வந்துகிட்டு இருக்கு. இது இல்லாம ஒரு சிலரோட பிளேசஸ் பத்தின கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர், இஷன் கிஷன் இவங்க 2 பேரும் ஸ்குவாட்லயும் இல்ல, டிராவல் ரிசர்வ்லயும் இல்ல. ஸோ இவங்க 2 பேர் நீங்க வந்து பார்த்தோன்னா டீமுக்குள்ள எடுக்கல, அவங்களுடைய கான்ட்ராக்டையும் நீங்க வந்து வித்ட்ரான் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்க 2 பேருக்கான ரோல் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல BCCIல எந்த மாதிரி இருக்க போகுது, இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தின எந்த ஒரு டிஸ்க்ளோஷரும் இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்ப இல்ல. ஸோ ரோஹித் சர்மாவும் அஜித் அகர்கரும் இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரஸ் மீட் சந்திப்பாங்க. அப்படி அவங்க சந்திக்கிறப்ப இதுக்கான விளக்கங்களை அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். வைஸ் கேப்டனா ஏன் பும்ராவை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த ஸ்குவாட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது, வேற எந்த பிளேயர் ஸ்குவாட்குள்ள வந்திருக்கணும், டிராவல் ரிசர்வ்ல வேற யாரெல்லாம் வந்திருந்தா சரியா இருந்திருக்கும், அஸ்வின் அவரே ஏன் ஸ்குவாட்குள்ள வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும், IBC சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பென்ஸ் மீடியா ACS அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 மே 3 முதல் உலகமெங்கும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஷால் பிரியா பவானி சங்கர் யோகி பாபு நடிப்பில் அரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது.